கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் எப்போதும் மாறாதவராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து கொண்டு வருகிறார். நாம் எதற்காக பிழைக்கிறோம், நாம் எதற்காக இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேச நான் ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த சேனல் லைக் பண்ணுங்க. கர்த்தர் அனுதின வாழ்க்கையில எல்லாவற்றையும் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் பிழைப்பது கர்த்தருக்காக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனங்க, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, நாம் பிழைப்பது எல்லாவித காரியத்திலும் கர்த்தருக்கு உகந்ததாய் நாம் வாழ்க்கையில வாழும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மேல்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.